அந்த கேள்வி. வியாழக்கிழமை 11 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் இந்த வாரத்தில் மாத்திரம் இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரை மாற்றி வைக்கிறோம். அதனால் ஆயத்தமாக இருக்கிறவர்கள் ஆயத்தத்தோடு வந்து இந்த நாளில் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு கேட்கிறேன். தொடர்ந்து சபைக்காக ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இப்பொழுதும் உங்களுக்கு தந்த வாக்குத்தத்த வசனத்தை வாசிக்கலாம். 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் எழுந்து கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஆமென். உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு. அப்படிதானே? இதுக்கா உண்டு. விசுவாசத்தோடு சொல்லுங்க, என் கிரியைக்கு பலன் உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம் கிரியைக்கு தக்கதான பலனை அளிக்கிறது. ஹல்லேலூயா. போன வாரத்துல நம்ம கர்த்தருடைய வார்த்தை கேட்கும்போது நீங்க நல்லா கவனிச்சிருப்பீங்க. அந்த 7ஆம் வசனத்துக்கு ஆசா இந்த வார்த்தைகளை தீர்க்கதரிசி ஆகிய ஓரியத்தின் தீர்க்க தரிசனத்தை கேட்டபோது அவர் திறன் கொண்டு அருவருப்புகளை அகற்றினார், பலிபீடத்தை புதுப்பித்தார். வைராக்கியமா கர்த்தருக்கு சில காரியங்களை என்ன பண்ணார்? கர்த்தரோடு நெருங்கினார். அவங்களோட வாழ்க்கை ஆண்டவரோடு நெருங்கிச்சு. தீவிரித்தாங்க, ஆண்டவர் தேடுவதில் அவர் தீவிரித்தாங்க. இப்படி நம்ம நிறைய காரியங்களை பார்த்தோம். ஆமென். ஹல்லேலூயா. ஆனா 2வது வசனம் நீங்க வாசிக்கும் பொழுது, இதே 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கும் பொழுது, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். அடுத்தது, நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே ஒரு காரியத்தை இதெல்லாம் அதுக்கு முன்பதாகவே சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை இல்ல. அதாவது இந்த வாக்குத்தத்த வசனத்துக்கு முன்பதாக சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை. அப்ப முதலாவது, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார் என்ற ஒரு வார்த்தை வருது. நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படும். ஆமென். ஹல்லேலூயா. அதே அவரை விட்டோமானால் அவர் உங்களை விட்டு விடுவார். அப்படின்னு 3 காரியத்தை நம்ம பார்க்கணும். அப்படிதானே? ஆமா. நம்ம வாழ்க்கையில அவருடைய நம்ம கிரியைக்கு தக்கதான பலனை நம்ம பார்க்கிறது உண்மைதான். அப்படிதானே? நம்ம கண்டிப்பா நம்ம கிரியைக்கு தக்கதான பலன் உண்டு. ஆனால் அது கர்த்தருக்குரியதா இருக்கணும். ஹல்லேலூயா. என் கிரியை உலகத்துக்கு ஏற்றவைகளாக இருக்கக்கூடாது, உலகத்தை சார்ந்தவர்களாக இருக்கக்கூடாது. சிலர் உலகத்தார் இருக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய நன்மை செய்கிற உலகத்தார் இருக்கிறாங்க. அப்படிதானே? உலக காரியங்களை நிறைய நன்மைகளை செய்து கொட்டி அப்படி நிறைய கோடிகளை கொட்டி நன்மை செய்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு ஆண்டவர் இல்லை அப்படின்னா அவருக்கு செய்கிற கிரி என்ன இல்லை? அது வேஸ்ட். அவர் செய்கிற கிரிக்கு என்ன இல்லை? பலன் இல்லை. ஏன் அப்படின்னா அவர்கள் சன்மார்க்க ஜீவியத்தை வாழ்கிறார்கள். ஆனா இருக்கிறார். இந்த அனுபவம் யாருக்கு இல்ல? யோசுவாவுக்கு இல்ல. ஆனாலும் அவன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு நீங்காமல் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவனுக்கு ஒரு தங்கி இருந்ததை நம்ம பார்க்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. அவன் கர்த்தரோடு தங்கி இருக்கிறது அவனுக்கு ரொம்ப பெருசா தெரிஞ்சிச்சு. ஆமென். ஹல்லேலூயா. மற்ற எல்லா காரியங்களையும் காட்டிடும். மற்ற வெளியில போய் சரி மோசே உள்ள போயிட்டு ஓரஸ் எல்லாம் வருவாங்க. அந்த டைம்ல அவர்கள் வருவதற்கு முன்பு நான் யார்கிட்ட பேசிட்டு சொல்ல, ஆனா சொன்னாங்க பயங்கரமா எல்லாத்தையும் தடா செஞ்சு அவங்க வரும்போது எப்படி இருக்கணும்? ஆமா. இப்ப நானே கேம்பஸ்ல சில நேரம் பயங்கரமா எல்லா வேலை செய்யறது கேட்பாங்க. ஏன் பாஸ்டர் யாராவது வரப்பாங்களா? புல்லு வெட்டுனா கேட்பாங்க, ரூம்ஸ் எல்லாம் கிளீன் பண்ண சொன்னா கேட்பாங்க. ஏன் அப்படின்னா யாராவது வரப்போனா நம்ம என்ன பண்ணுவோம்? கிளீன் பண்ணுவோம். ஆமா. ஆனா இப்போ சரி ஓனர் இல்லை, ஓனர் வெளியூர் போயிட்டாரு, நம்ம என்ன ஆயிடுவோம்? கொஞ்சம் அசால்ட் ஆகி கொஞ்சம் ஒரு மாசம் படாத படுபடுத்திட்டாரு, கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம். அப்படிதானே? இப்போ யோசுவா மோசேயின் ஊழியக்கார், வேற கூடயே இருக்கிறார். இப்போ அவருக்கு ரெஸ்ட் டைம் எதுதான்? அவருக்கு உள்ள போற நேரம் தான் இவருக்கு ரெஸ்ட் டைம். என்ன பண்ணலாம்? எப்படி போனா மனுஷன் 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் ஆக வர்றதுக்கு அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு அவர் நினைக்கல. அவருக்குள்ள இருந்த ஒரு தாகம் ஏக்கம் என்ன அப்படின்னா ஆண்டவர் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரோடு இருக்கிறத அவன் வாசனை தான் இருக்கிறான். ஆனா அவன் நினைப்பெல்லாம் எப்படி திரும்ப இருந்திருக்கும்? நான் ஆண்டவரோட இருக்கேன். ஆமென்.
ஹalleluya. இருக்கிறது வாசல் தான், இருக்கிறது வெளியில தான். ஆனா அவனோட மைண்ட் எல்லாம் எப்படி தெரியுமா இருந்திருக்கும்? நான் ஆண்டவரோடு இருக்கிறேன் அப்படின்னு. நீங்களும் இன்னைக்கு நீங்க ஆண்டவரோட பிள்ளைகளா இருக்கிறீங்க. பேருக்கு எல்லாம் இருக்கலாம், எல்லாரும் கிறிஸ்டியன், நான் கிறிஸ்துவன், நான் பெந்தைகோஸ்தேக்காரன், அதுல ஒரு பெருமை வேற இல்ல. அவங்க சிஎஸ்ஐ, இவர்கள் ஆர்சி, நான் பெந்தைகோஸ்தே. ஓகே ஃபைன், நீங்க எப்படியாப்பட்ட கிறிஸ்தவராக இருந்து கொள்ளுங்க. ஆனால் கர்த்தரோடு இருப்பதை நீங்க என்ன கர்த்தருடைய தாசனாகிய ஹalleluya. கைவிடு. ஆமென். ஹalleluya. சின்ன ஒரு வார்த்தை பாருங்க. ஆண்டவர் இப்பொழுது மோசேயோடு பேசின, முகமுகமாய் பேசினாங்க. இப்பொழுது யோசுவாவோடு பேசிக் கொண்டிருந்தார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆமென். ஹalleluya. மோசேயோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். ஹalleluya. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். இன்னைக்கு சில நேரங்கள்ல பல ஊழியக்காரரை பார்த்து நம்ம இன்ஸ்பயர் ஆகிறோம். ஜான்சன் ஜாய்ஸ், டேவிட்சன் ஜாய்ஸ், ஜோசப் ஹால்டன், மார்கன் சிலாசஸ். எஸ், அவர்கள் கர்த்தரோடு இருக்கிற அந்த அனுபவத்தை பார்த்து நம்ம இன்ஸ்பயர் ஆகிறோம். ஆனா நம்மளும் அதற்கு ஆசைப்பட்டா அதே அனுபவத்துக்குள்ள ஆண்டவர் நம்மை கொண்டு போவோம். ஹalleluya. ஏன் அப்படின்னா நம்ம ஆண்டவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. ஹalleluya. ஹalleluya. இவங்க வச்சு இந்த வீட்டுல கிடக்குறோம், இவனுக்கெல்லாம் போறோம் அப்படின்னு நிறுத்துற ஆண்டவர். இவங்க ஒரு சின்ன சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கா, இவனுக்கெல்லாம் எதுக்கு வரும்? நீங்க கர்த்தரோடு இருப்பீர்கள் என்றால், கர்த்தர் இப்படி சொல்லுகிறார், இந்த இப்போ நம்ம பார்க்கிறது போல ஜான்சன் ஜாய்சனோடு இருந்து ஆண்டவர் உங்களோடு இருப்பார். ஹalleluya. நீங்கள் பெரிதாக பார்க்கிற ஊழியர்கள் நிறைய இருக்காங்க. ஒருவேளை டிஜிஎஸ் தினகரன், இல்லைன்னா நீங்க பார்க்கிற மோகன் சிலாசன், இல்லைன்னா அகஸ்டின் ஜெபகுமார், இப்படி நம்ம பார்த்து பிரமிக்கிறோம். இவங்ககிட்ட எப்படி இந்த வேத சத்தியம், இவங்ககிட்ட எப்படி இந்த வேத ஞானம், இவங்ககிட்ட எப்படி இந்த ஜெப ஆவி, இவங்ககிட்ட எப்படி இந்த வரம்? இல்ல, நீங்க கர்த்தரோடு இருந்தால், அவர் உங்களோடு இருக்கும் பொழுது இந்த வார்த்தை உங்களுக்கு நேரம் வரும். எப்படி தெரியுமா? நான் மோசேயோடு இருந்தது போல உங்களோடு இருப்பேன். ஹalleluya. நான் மோசேயோடு இருந்தது போல உங்களோடு இருப்பேன். ஒருவரும் உனக்கு என்ன பண்ண போறதில்ல. ஏன் கிருபை பாருங்க. மோசேவை எதற்காக போட்டு அனுப்பிச்சா? மோசேலாம் பெரிய சொந்தக்கலையா இருக்கும் போல தெரியல. மோசே எப்படிப்பட்ட ஏன் அப்படின்னா சில நேரம் சொல்லுவாங்க, முடிய பிச்சுக்கிற அளவுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஏன் அப்படின்னா அவன் ஃபேஸ் பண்ண 6 லட்சம் பேர் வந்து கத்துவாங்க, எனக்கு தண்ணி வேணும்ட்டு. 6 லட்சம் பேர் வந்து கத்துவாங்க, எனக்கு இறைச்சி வேணும்ட்டு. 6 லட்சத்துக்கு மேல இருக்கிற ஜனங்கள், ஐயோ என்ன இந்த பாதையிலேயே நடத்திருக்கீங்களா, இங்க கொண்டு வந்தீங்கன்னு கேட்பான். இத்தனை கேட்டுதான் கோவத்துல என்ன பண்ணாரு அவரு? அடித்தார். அவ்வளோ பிரஷர் அவருக்கு. ஆனா கிருபை பாருங்க. இவன் ஆசிரியப்பு கூடாது தொட்டு நீங்காதது பாருங்க. அந்த இடத்துல ஆவியான சும்மா எழுதி வைக்க மாட்டேன். மோசே உள்ள முகமுகமா பேசுறானா, ஆனா இவன் ஆசிரியப்பு கூடாது விட்டு நீங்காது. ஆமா, தெரியாது இருந்தானா அவனுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை பாருங்க. என்ன அப்படின்னா, ஒருவனும் உனக்கு உயிரோடு நாளுதான் ஒருவனும் உனக்கு எதிர்த்து நிற்பது. ஆமென். ஹalleluya. ஒருவனும் உனக்கு எதிர்த்து நிற்பதில்லை. ஏன் அப்படின்னா, உலகத்தானே நார்மலா குடும்பமா இருக்கும் போது நல்லா இருக்கும், பங்கு போடும்போது சண்டை வரும். ஆமென். ஹalleluya. சொந்தமா இருக்கும்போது எல்லாம் அக்கா, மாமா, சித்தப்பா, சித்தி, பெரியப்பா, பெரியம்மா, ஐயோ பாசம் என்ன நேசத்துல எல்லாம் இருக்கும். ஆனா பங்கு போடும் போது எப்படியாப்பட்ட கிறிஸ்துவனாலும் சரி, எப்படியாப்பட்ட உலகத்தாலும் சரி அங்க சண்டை வரும். ஆனா யோசுவாவுக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்ன தெரியுமா? பங்கு போட்டு கொடுக்கிறது வேலை. ஆமென். ஹalleluya. ஆனா ஒருவன் எதிர்த்து நிற்கல தெரியுமா? ஒருவன் எதிர்த்து நிற்கல தெரியுமா? ஏன் தெரியுமா? அவன் ஆண்டவரோடு இருந்தான், அவன் கர்த்தரோடு இருந்தான். ஹalleluya. இன்னைக்கு நமக்கு வர போராட்டம், நமக்கு வர பிரச்சனை என்ன தெரியுமா? நம்ம என்னமோ ஆண்டவரோடு இருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படிதான் நினைச்சிருப்பாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படிதான் நினைச்சிருப்பாங்க. ஏன்னா நாங்க தெரிந்து கொண்ட ஜனம், நாங்கள் ஆண்டவரை அறிந்து கொண்ட ஜனம், எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. ஏதோ கிருபையா, ஏதோ மோசை நிமித்தமாக எத்தனை தடவை மோசைக்கு முழங்கால் படித்து ஜெபிச்சா தெரியாது. எத்தனை தடவை ஒவ்வொரு தடவை ஆண்டவரே, எனக்கு ஏற்கனவே பைபிள்ல ஒரு தடவை சொல்லியிருக்கு, இவர்களை அழித்து விடாது இருக்குன்னு. ஒவ்வொரு தடவையும் மோசை தான் என்ன பண்ணிருப்பான், போயிட்டு இந்த ஜனங்களுக்காக பறித்து பேசியிருப்பான். என்ன ஆண்டவரை விட்டுருக்கப்பா,
உங்க ஜனம், நீங்க தேர்ந்தெடுத்த ஜனம், உங்க வாக்குத்தத்த சந்ததி, இப்படி எல்லாம் சொல்லி சொல்லிதான் என்ன பண்ணிருப்பான், அந்த ஜனங்களை காப்பாத்தி காப்பாத்தி கொண்டு வந்திருப்பான். ஆனா இவங்க என்ன நினைச்சிருப்பாங்க, இவங்களுக்கு கிடைக்கிற காலை, இவங்களுக்கு கிடைக்கிற தண்ணீர், இவங்களுக்கு போற வழியில இருக்கிற ஆசீர்வாதத்தை நினைச்சு நாங்கெல்லாம் சூப்பரா இருக்கும், நாங்கெல்லாம் பயங்கரமா இருக்கும் அப்படி நினைச்சிருப்பாங்க. இல்ல இல்ல, ஏதோ வாக்கு தத்துவம், ஆண்டவர் தந்த வாக்கு தத்துவம், ஆண்டவர் தேர்ந்தெடுப்புனால நடத்தி கொண்டிருக்கிறாங்க. ஆனா உங்க லைஃப் இதோட போய்விடக்கூடாது. யோசுவா போல கர்த்தரோடு இருக்கிற ஒரு வாழ்க்கை இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தரோடு இருக்கிற ஒரு வாழ்க்கை வேணும். அப்படி இருந்தாதான் ஒருவனும் உங்களுக்கு எதிர்த்து நிற்பதில்லை. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான ஒரு வார்த்தை என்ன தெரியுமா, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எவ்வளவு தைரியமான ஒரு வார்த்தை, என்ன ஒரு தைரியமான ஒரு வார்த்தை. கர்த்தரோடு இருந்தால் இந்த வார்த்தை உங்களுக்கானது. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. நீங்க கர்த்தரோடு இருப்பீர்கள் என்றால், உங்களுடைய உறவு கர்த்தரோடு அதிகமா இருப்பேன் என்றால், கர்த்தர் உங்களை கைவிடுகிற தேவன் அல்ல. இன்னைக்கு கைவிட்ட நிலைமையில நிற்கிறீங்களோ, கைவிடப்பட்டது போல தோணுதோ, நீங்க கர்த்தரோடு சரியாகுங்க, அவர் உங்க கருத்தை பிடிச்சிருக்கார். ஆமென், ஹல்லேலூயா. கைவிட்டது போல உங்க சூழ்நிலைகள் காணப்படுகிறதா? ஏதோ எதுவுமே நடக்காத மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் எல்லாம் படப்படன்னு ஆண்டவர் செய்தார், இப்ப என்ன எல்லாம் கைவிட்டது போல இல்ல, உறவு சரியில்லை. ஆமென், ஹல்லேலூயா. உறவு எங்க இல்ல, ஆண்டவரோடு சரியில்லை. நீங்க திரும்ப என்ன பண்ணுங்க, கர்த்தரோடு இருக்க பாருங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா யோசுவாவை ஆசீர்வதித்த கர்த்தர் தான் நம்முடைய ஆண்டவர். ஆமென், ஹல்லேலூயா. யோசுவாவுக்கு சொன்ன அதே ஆண்டவர் தான் இன்னைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். அடிக்கடி சொல்றேன், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வார்த்தை யோசுவாக்கா இருந்தாலும் நீங்க கர்த்தரோடு இருந்தால் இந்த வார்த்தை உங்களுக்கானது. நீங்கள் கர்த்தரோடு இல்லை என்றால் இந்த வார்த்தையை சுதந்திரத்துக் கொள்ள கர்த்தரோடு இருக்க பழகுங்கள். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை சுதந்திரத்துக் கொள்வதற்கு நீங்கள் பிரயாசப்படுங்க. இதுதான் ஒரு கிரியை. ஆமென், ஹல்லேலூயா. யோசுவா அந்த சின்ன கிரியை தான், ஆனா அதை அவனுக்கு இவ்வளவு பெரிய பலனை கொண்டு வந்து நிற்கிறது. மோசே கூட எதிர்த்தாங்க, ஆனா அவனுக்கு ஒருவனை எதிர்த்து நிற்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் கிரியையில காண்பீங்க கர்த்தரோடு இருப்பது. ஆமென், ஹல்லேலூயா. உள்ள விட்டாதான் சிலர் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும்னா நான் பாட விட்டாதான் ஆண்டவருக்கு காண்பீங்க, பிரசங்கம் பண்ண விட்டாதான் ஆண்டவருக்கு. இல்லைங்க, முதல்ல உங்க இறுதி ஆண்டவரோடு நெருங்கும். ஆமென், ஹல்லேலூயா. இதை நம்ம வெளிப்படுத்தணும், ஆண்டவருக்காக வெளிப்படுத்தணும், ஜனங்களுக்காக இல்ல. சில பேருக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை, எனக்கு ஊழியம் செய்யணும்னு ஆசை, ஆனா என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க, விட மாட்டேங்கிறாங்க. என்ன ஊழியம்? பாடும் ஊழியம், வாசிக்கும் ஊழியம், பேசும் ஊழியம், பிரசங்கிக்கும் ஊழியம். இல்லைங்க, இல்ல, இது ஊழியம் இல்லை. ஹல்லேலூயா. ஒரே ஒரு ஆசாரியன் தான் இருந்தான். இங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு ஆசாரியன் தான். ஆனா அவருக்கு எல்லாரும் சேர்ந்து ஆண்டவர் என்ன சொல்ற, ஊழியம் செய்யணும்னு ஆசைப்படுறாரு. இப்பவும் ஆண்டவர் என்ன சொன்னாரு, போகும்போது எல்லாரும் மேலும் விடப்பட்ட ஒரு கடமை என்னது, நீங்க உலகம் போய் பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே நம்ம அந்த சுவிசேஷத்தை விட்டுருவோம். எங்கேயாவது சான்ஸ் கொடுத்த ஞானஸ்தானத்தை கொடுத்துட்டு நானும் ஞானஸ்தானம் கொடுத்து ஊழியத்தை செய்வேன். முதல்ல வந்ததே ஆரம்பம் முடிஞ்சு போச்சு. என்னது? சுவிசேஷத்தை சொல்லி, கர்த்தருடைய குட் நியூஸை சொல்லி, அதை சொல்லி அவர்களா ஞானஸ்தானத்துக்கு நடத்துறதை விட்டுருவோம். நம்ம ஊழியம் எது நினைப்போம் அப்படின்னா, நம்ம போய் தண்ணியில நின்று 4 பேர்த்த தண்ணியில முக்கி எடுக்கிறதா ஊழியம் இல்ல, சுவிசேஷம் செய்வது ஊழியம். ஹல்லேலூயா. அது எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? நான் சொன்னல, யூடியூப்ல அந்த அமெரிக்கால போய் நிக்கிறாங்கல்ல, அவன் யாரும் மதிக்கிறதே இல்லை. அவன் பாட்டுக்கு ஒரு மைக் வச்சுக்கிட்டு சி அப்படி ஒரு போர்டு வச்சுக்கிறான், இதெல்லாம் சின் அப்படிங்கிற ஒரு போர்டு வச்சுக்கிறான், இதெல்லாம் சின் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பெரிய போர்டு வச்சு நின்றுட்டு அவன் நிற்கிறான், வந்துட்டு கொண்டு போய வெளியில அப்படின்னு சொல்றான். அப்போ அவனுக்கு ஏதாவது ஒரு பெரிய சர்ச்சை கொடுத்துட்டாங்களோ, இல்ல பாடம் கொடுத்துட்டாங்க, பிரசங்கி கொடுத்துட்டாங்க, இல்ல அவன் என்ன நினைக்கிறான், எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க கடமை, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க கிருபை, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வசனம், இந்த ஞானத்தை வச்சு நான் ஏதோ செய்யறேன். ஆமென், ஹல்லேலூயா. யோசுவா வேலைக்காரன் தான். அவன் மனசுல அவன் எப்படி நினைக்கல, வேலைக்காரன் என்று நினைக்கல, நானும் கர்த்தரோடு இருப்பதுதான் பாக்கியம் என்று நினைத்தான். ஹல்லேலூயா. மோசேயோட லைஃப் எல்லாம் பார்க்கிறான், மோசேயோட உயர்வெல்லாம் பார்க்கிறான், மோசே ஆண்டவர் எப்படியெல்லாம் சொல்லி நடத்துறாரு பார்க்கிறான். அப்போ இவருக்குள்ள என்ன வருது அப்படின்னா, நானும் மோசேயை போல கர்த்தரோடு இருந்தா எனக்கும் அந்த அனுபவம் இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், அதேதான், கர்த்தரோடு இருக்கிற ஒரு அனுபவம் உங்களுக்குள்ளாக பெருகட்டும். ஹல்லேலூயா. கர்த்தரோடு நெருங்கிற ஒரு அனுபவம் பெருகட்டும். கர்த்தர் உங்களை வரங்களை கொண்டு ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு கடைசி நாட்கள்ல உங்க எல்லாருக்கும் தேவைப்படுகிறது என்ன தெரியுமா? வரங்கள். ஹல்லேலூயா. சபையை வரமில்லாத சபையா மாறிடக்கூடாது. ஒவ்வொருவரும் நீங்க நெருங்கவே கர்த்தர் உங்களுக்கு ஏற்றதை தருவார். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க வசனத்தை எழுதக்கூடிய, அதாவது வசனத்தை
படிச்சு புக் எழுதக்கூடிய வரங்களை தருவார். நல்ல பாடல்களை எழுதக்கூடிய வரங்களை தருவார். சிலருக்கு தனிப்பட்ட விதத்துல சுவிசேஷம் சொல்வது ரொம்ப கஷ்டம் தெரியுமா? பர்சனல் இவாஞ்சலிசம் இருக்கிறதே ரொம்ப கஷ்டம். ஏன் கஷ்டம்? கேள்வி கேள்வி கிறிஸ்தவங்களையே கேள்வி கேட்கறது தாங்க முடியாது. அப்படிதான் ஒரு ரோமன் கேத்தலிக் கிட்ட போய் நம்ம போய் ஆண்டவரை பற்றி சொல்லணும்னா ஏன் எப்படி கேட்கும்போது நம்மளுக்கு சில நேரம் ஆயிரும், அச்சோ தெரியாம ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு நினைப்போம். ஆனா சுவிசேஷம் பர்சனல் இவாஞ்சலிசம் ரொம்ப டஃப். ஆனா பிரயாசம் எடுத்து பாருங்க, கர்த்தர் வந்து ஈஸியாக தருவார். பிரயாசம் எடுத்தாதான் ஈஸியாக தருவார். இல்லைங்க அவங்க அது எப்படி மோசை பண்ணலாம் திக்குவாய் மந்தனாவும் உள்ளவர் இல்லை. கர்த்தர் உங்களோடு இருந்தால் உங்களை கொண்டுதான் செய்யணும். என்ன சொல்லி பார்த்தால மோசே, எவ்வளவோ சொல்லி பார்த்தா மோசே, நான் திக்குவாய் மந்த இல்ல, நீதான் எனக்கு செய்யறது நீதான், உனக்கு அவன் வாயா இருப்பான நீ. அல்லேலூயா. அதே போலதான் நீங்க உங்களை குறித்து நீங்களே என்ன பண்ணிடாதீங்க, ரொம்ப கம்மியை குறைச்சி இடம் போட்டுறாதீங்க. நீங்க கர்த்தரோடு இருந்து பாருங்க, கர்த்தர் உங்களோட பேசுவதை நீங்கள் பார்ப்பீங்க. அல்லேலூயா. நீங்க கேட்பீங்க, கேட்கறது மாத்திரமல்ல உங்கள் மூலியமாக கர்த்தர் செயல்படுவதை நீங்க பார்ப்பீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த இடத்துல ஊழியத்துக்கு வரும் பொழுது வரணும் பெருசா எனக்கு தெரியாது, பெருசா தெரியாது. எனக்கு பைபிள் காலேஜ்ல ஒரே ஒரு காலேஜ் போனார், இருந்தார்ல, அவர் சொன்ன ஒரு காரியம், எல்லா கிறிஸ்தவர்களுக்கு இருக்க வேண்டியது என்ன தெரியுமா? டிசைனிங் ஸ்பிரிட், பகுத்தறிகிற ஆவி. வரத்துல உங்களுக்கு பாருங்க 9 வரத்துல ஆவிகளை பகுத்தறிகள், அது ரொம்ப முக்கியம். யாருக்கு? எல்லா கிறிஸ்தவர்களும் ஊழியக்காரருக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னார். அப்ப நான் அதற்காக கேட்டேன். அதற்கு நான் உண்மையே சொன்னேன், இந்த பைபிள் காலேஜ்ல முதல்ல வரம் கேட்டது என்ன அப்படின்னா பகுத்தறிகிற அந்த ஆவியத்துக்கு தாங்க அப்படின்னு சொன்னேன். ஆனா அதுக்கப்புறம் சர்ச்சஸ்ல அப்படி இருக்கும்போது அங்க ஒரு பாஸ்டர் சொல்லி கொடுத்தாரு, 9 வரங்களையும் கேட்கணும். கேட்கறதே கேட்கிற ஏதாவது ஒண்ணு கேட்காத, 9 வரமும் கேளு, கர்த்தர் உனக்கு எது தரணும்னு இருக்கா அது தருவார். அல்லேலூயா. நீ கேட்காம இருக்க, ஆமென். அல்லேலூயா. அப்போ கேட்க கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். ஆமென். அல்லேலூயா. சில நேரங்கள்ல ஆரம்பத்துல அது புரியாது. சில சொப்பனங்களை நம்ம பார்ப்போம், அதை நம்ம சொல்லலாமா வேண்டாமா நினைப்போம், புரியாது. சில நடக்கும்போது அடுத்த தடவை அது தைரியமா சொல்லக்கூடிய தைரியத்தை தருவார். ஏன்? எனக்கானவர்களுக்கு வேதம் இருக்கிறார், அது ஒரு வரம். ஆமென். அல்லேலூயா. சொப்பனத்தை பார்க்கறது மாத்திரம் வரல, அதற்கு விளக்கம் தெரிவிக்கிறதும் ஒரு வரம் தான். ஆமென். அல்லேலூயா. இப்படி ஆண்டவர் பயன்படுத்த ஆரம்பிக்க நீங்க சும்மா இருக்க மாட்டீங்க. நீங்க ஆண்டவரோட இருந்தாலும் ஆண்டவர் பயன்படுத்துவார். ஆண்டவர் பயன்படுத்த இருக்கும்போது நீங்க சும்மா இருக்க மாட்டீங்க. உங்க சிந்தனை சும்மா இருக்காது. யாருக்காவது ஜெபிக்கணும், யாருக்காவது சுவிசேஷத்தை சொல்லணும், யாருக்காவது ஆண்டவரை குறித்து சொல்லணும்னு இருக்க ஆண்டவர் கொண்டு வந்து நிறுத்துவார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கிரியைக்கு தக்க பலன் உண்டுங்க. ஆமென். அல்லேலூயா. யோசுவா அவன் வாசப்படியில தான் உட்கார்ந்துட்டு இருப்பான், ஆனா அவன் கிரியை கர்த்தரோட பார்வைக்கு பெருசா தெரிஞ்சிச்சு. மோசையோட அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். ஆமென். அப்படிதான் சொல்லுங்க, மோசையோட அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். ஏன் அப்படின்னா ஒருவனும் எதிர்த்து நிற்கிறது. ஆமென். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய பாக்கியம். ஆமென். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னா if you seek God அப்படின்னு இருக்குதா? தேடுறது என்னது? சீக்கிங். ஆண்டவரை தேடி கண்டுபிடிக்கும். அல்லேலூயா. அப்போ அவர் எப்படியாப்பட்டவரோ அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சிருப்பாங்க. அல்லேலூயா. அதே போல வேதத்துல ஒருவர் இருக்கார். யார்? லூக்கா 19:1-10 வரைக்கும் உங்களுக்கு வாசிங்க. லூக்கா 19.
தேடல் இயேசு எப்படிப்பட்டவர். ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். ஹல்லேலூயா. நீங்க தேடும் ஒரு நாள் வெளிப்படும். நீங்க தேடாத அவர் உங்களுக்கு வெளிப்பட மாட்டார். வெளிப்படுத்துவது என்பது என்னது? அவரையே காண்பிப்பது. அப்படிதானே? அப்படிதானே? வெளிப்படுத்துவது என்னது? அவரையே காண்பிப்பது, வெளியரங்கமாய் காண்பிப்பது. ஹல்லேலூயா. சகேயுக்குள்ள ஒரு பெரிய ஒரு ஆசை என்ன அப்படின்னா, அவர் எப்படிப்பட்டவர் என்று பார்க்கணும். அதற்காக என்ன பண்றான்? பிரயாசம் இருக்கிறார். அப்படி சும்மா இதே இந்த டைம்ல இப்ப நம்ம இருக்கிற சிச்சுவேஷன்ல நம்ம பெரிய பணக்காரர் இப்படி ஒருத்தர் வர அப்படிங்கிற நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம ஒருத்தர் பிடிச்சி நம்ம பணத்தோட இதை வச்சு என்ன பண்ணுவோம்? எப்படியாவது பர்சனலா அவங்க மீட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம்? ரெக்கமெண்டேஷன். அப்படிதானே? இன்னைக்கு அப்படிதானே நடக்குது. இன்னைக்கு ஒரு வேலை ஒரு அரசியல் தலைவர் வருகிறார் அப்படின்னா, இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு கதை, ஒரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கர்நாடகிக்கு எங்கள் ஊரில் வந்து ஒரு வீடு இருக்கு, கோத்தகிரியில் ஒரு வீடு இருக்கு. அப்போது எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து ஒரு எலக்ட்ரிஷியன், அவர் ரொம்ப வருஷமாக திமுக இருக்கிறார். அவருக்கு ரொம்ப ஆசை கர்நாடகியை பார்க்கணும் அப்படின்னு. ஏன் அப்படின்னா கட்சியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இருக்கும், அவர் தகவலை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்ல. அப்போ பார்த்தா வீட்டிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் வந்து இருக்கிறார். எப்படியாவது பார்க்கணும்னு ஆசை. என்ன பண்ணார்? எப்படியா அங்கே இருக்கிற வேலைக்காரங்க அவங்களெல்லாம் பிடிச்சி எப்படியா போய் பார்த்துட்டு வந்துட்டார். பெருமையாக அவர் சொல்றார். ஏன் உலக தலைவரை பார்த்துட்டு எப்படி ஆட்களை பிடிச்சி ஆனா இது சகையோட விஷயம் வித்தியாசமா இருக்கிறது. அவன் ஐஸ்வர்யம் தான், நல்ல பணம் உள்ளவன். ஆனா பர்சனலி அவன் ஒரு டிசிஷன் எடுக்கிறான். ஆண்டவரை எப்படியாவது தெரிஞ்சுக்கணும். அவர் எப்படியாப்பட்டவர், அவர் எப்படியாப்பட்டவர் யாருக்கும் தெரியாது. இவன் போய் கூட்டத்துல போய் நான் ஆண்டவரோட பேசுறது தள்ளி விட்டுருவாங்க. ஏன் அப்படின்னா இவன் அவ்வளவு பெரிய பாவி. ஏன்னா கூட்டிட்டு போகும்போது எல்லாரும் சொல்றாங்க, இந்த பாவியோட ஆண்டவருக்கு என்ன வேலை அப்படின்னு. ஆனா இவன் இருதயம் ஆண்டவரை தேடணும், ஆண்டவர் எப்படியாப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ளுங்கிற ஒரு ஏக்கம் வந்தவொடனே அது கர்த்தருடைய பாதத்துக்கு பெருசது. ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு இருதய பூர்வமாக கர்த்தரை தேடணும். இன்னைக்கு நிறைய பேர் தேடுறாங்க. எப்படி? வெளிப்பிரகாரமாக எப்ப பார்த்தாலும் ஸ்தோத்திரம், எப்ப பார்த்தாலும் ஜெபம், எப்ப பார்த்தாலும் ஆண்டவர், எப்ப பார்த்தாலும் வாயில திறந்தாண்டலாம். நான் நிற்பது ஜெபத்தினால, நான் நடப்பது ஜெபத்தினால, என் கிருபையினால தான், ஆண்டவரோட கிருபையினால தான் நான் ஓடுறேன். ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறேன். இருதயபூர்வமா ஆண்டவர் எனக்கு தேவையா? இருதயபூர்வமா உன்னோட தேடல் ஆண்டவர் தான் இருக்கா, இந்த உலகமா இருக்கா? நல்லா தெரியும். ஏன் அப்படின்னா அவர் இருதயத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். உன் நினைவுகள் அவருக்கு தெரியும். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம தான் நினைச்சிட்டு இருக்கோம் என்னது, இன்னைக்கு வந்து நம்ம ஒரு மனுஷனோட பேசும்போது சிரிச்சு பேசும்போது எப்படி இருக்கும்? ஐயோ என்ன நல்லா பேசுறாரு, ஒரு மனுஷன் பேசும்போது பார்த்துட்டே இருக்கலாம் பொழுது. அவ்வளோ பெரிய மனுஷன் சிரிச்சு பேசுறாரு, நம்ம கிட்ட இறங்கி பேசுறாரு. உள்ளுக்குள்ள என்ன பண்றது? ஓட்டு வாங்கி ஆகணுமே. அப்படிதான் அரசியல் தலைவர்கள் பேசும்போது எப்படி பேசுவாங்க அப்படின்னு சொல்லி அப்படி நல்லா கையெல்லாம் கூப்பிட்டு விரோதம் கூட கும்பிடுவாங்க. நம்ம திடீர்னு நம்ம அந்த கூட்டத்தில் நிற்கும்போது நம்ம பக்கம் பார்த்து வணக்கம் சொல்லிடக்கூடாது. என்ன பார்த்து வணக்கம் சொல்லிட்டு போயிருக்காரு. வீட்டில் வந்து பெருமை இருக்கும். என்ன பார்த்து என்ன பண்ணிட்டாரா? வணக்கம் சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லி அவன் நடிக்கிறான். ஆனா நம்ம அந்த நடிப்பை என்ன பண்ண முடியுது இல்ல, புரிஞ்சு கொள்ள முடியுது. ஆனா நீங்கள் நானும் ஆராதிக்கிற தேவன் நான் இருதயத்துல என்ன நினைக்கிறோம் அது அவனுக்கு தெரியும். ஆமென். ஹல்லேலூயா. அந்த கூட்டத்துல எல்லாரும் இயேசு பின்னாடி போனாங்க. ஆனா அந்த சகையை மட்டும் அவர் எப்படியாப்பட்டவர் என்பதை பார்ப்பதற்காக அவன் தனிப்பட்ட விதத்தில் ஒரு பிரயாசம் எடுத்தார். யாருக்கிட்டையும் ஹெல்ப் கேட்கல. ஒரு மரத்து மேல ஏறி இருக்கார். காட்டத்தின் மரம், காட்டத்தின் மரத்து மேல ஏறி இருக்கிறீங்க. அவன் ஐட்டுக்கு கொஞ்சம் மரத்து மேல ஏறினா தான் ஆளை பார்க்க முடியும். கூட்டத்துல எல்லாம் விட்டா ஒரு 2 தலை தள்ளி அனுப்பிட்டு விடுறீங்க. அப்போ ஆண்டவர் பின்னாடி ஒரு பெரும் கூட்டம் இருக்கு. அப்போ இவன் ஆண்டவரை தேடணும். ஆனா அந்த இறுதிய தேடல் ஆண்டவருடைய எதாச்சு போயிடுச்சு. எப்படி? அந்த பெரும்பாலுள்ள ஸ்திரீ அவரோட வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டவுடனே என்னிடத்துல வல்லமை புறப்பட்டதுன்னு சொன்னார்ல. இப்படிதாங்க ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தை அறிந்து வைத்திருக்கிறார். உங்களுடைய நிலைமை ஆண்டவருக்கு தெரியாது.
ஆண்டவருக்கு தேடுறீங்களா? ஆண்டவருக்கு நல்லா தெரியும். என் வாழ்க்கைக்காக ஆண்டவருக்கு தேடுறீங்களா? ஆண்டவருக்கு நல்லா தெரியும். என்னுடைய படிப்புக்காக, என்னோட பெருமைக்காக நான் இந்த லெவலுக்கு போகணும், அதனால இந்த ஆண்டவரை பற்றி கொடுத்தா ஆண்டவர் செய்து உயர்த்தலாம் தேடுங்களா? ஆண்டவருக்கு தெரியும். ஆனா இதெல்லாம் இல்லாம என் இருதயபூர்வமாக அவர் எப்படியாப்பட்டவர் என்பதை நான் அறிந்து கொள்ளணும். ஆமென். ஹல்லேலூயா. இயேசு எப்படியாப்பட்டவர் ஆமென் என்பதை அறிந்து கொள்ளணும் என்பது அவனோட ஆசையா இருந்துச்சு. அவனுக்கு பெரிய செல்வம் இருந்துச்சு, அவனுக்கு பணம் இருந்துச்சு, அவனுக்கு பணம் இல்லைன்னா இல்ல, அவனுக்கு பிரச்சனை இல்லைன்னு இல்லை. ஆனா அவனுக்குள்ள ஒரு தேடல் என்ன அப்படின்னா இயேசு எப்படியாப்பட்டவர் என்பதில் ஒரு தேடல். ஆமென். இன்னைக்கு நீங்க சபையை ஆண்டவர் எப்படியாப்பட்டவர் என்பதை தேடி பழகுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்படியாப்பட்டவர் என்பதை தேடி பழகுங்க. ஏன் அப்படின்னா நல்லா கவனிச்சு பாருங்க. இயேசு அந்த இடத்துக்கு வந்த போது 5ஆம் வசனம், அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நானும் வீட்டிலே தங்க வேண்டும் என்றான். அவன் சீக்கிரமா இறங்கி சந்தோஷத்தோட அவர் அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனுக்கு இருதயத்தின் வேண்டுதல், அவன் இருதயத்தின் ஏக்கம் ஆண்டவருக்கு தெரிஞ்சது. எல்லாரும் அவர் பின்னாடி ஓடி ஓடி வராங்க. அவங்க எல்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டு உண்மையா சீக் பண்ண பாத்தீங்களா, உண்மையா தேடுனா பாத்தீங்களா, உங்க வீட்டுல தங்க போற சகேயுவே, உங்க வீட்டுல தங்க போற சகேயுவே, இன்னைக்கு நீங்க ஆண்டவரை உண்மையா தேடி பாருங்க, உங்க வீட்டுல அவர் தங்குவார். ஆமென். ஹல்லேலூயா. இயேசு வந்த வீட்டில சந்தோஷமே, இயேசு வந்த வீட்டில சமாதானமே. இந்த பாட்டு ஒரு பழைய பாட்டு வந்து தெரியுமா எத்தனை பேருக்கு? ஆமா, எனக்கு கொஞ்சம் என்னோட பாட்டு பாடிட்டேன். ஆனா அந்த ஒரு பாட்டு, இயேசு வந்த வீட்டுல சந்தோஷம், இயேசு வந்த வீட்டுல சமாதானம். ஆமா, அப்போ சபை வீட்டுல எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு சமாதானம். கூட பாடி கார்டு மாதிரி போன யார் வீட்டுல தங்குறது ஆசைப்படல, இருதயத்துல அவர் எப்படிப்பட்டவர் என்பதை தேடின ஒருத்தரோட வீட்டுல தங்கணும்னு ஆசைப்பட்டார். ஆமென். ஹல்லேலூயா. தேடின அவனுக்கு தங்கும் அந்த பாக்கியம் மாத்திரம் கிடையாது. இந்த வசனம் எப்படி இருக்கு? உங்களுக்கு அவர் என்ன பண்ணுவாரு? வெளிப்படுவார். 2ஆம் வசனத்துல என்னது? நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு அவர் வெளிப்படுவார். இப்போ அவனுக்குள்ள அவன் வீட்டுல ஆண்டவர் வந்து தங்க போறாரு, ரொம்ப சந்தோஷம், கூட நடந்து போறார். 7ஆம் வசனம், அதை கண்ட 8ஆம் வசனம், சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே என் ஆஸ்திகளை ஆண்டவர் இதை இறங்கி என்னோட நிறைய காசு சேர்த்து வச்சு நிறைய அநியாயம் பண்ணியிருக்கேன், அது நியாயத்தை பண்ணாலும் இப்படி உனக்கு பேசுறாங்க, இப்படியெல்லாம் சொன்னாரா? நான் உங்க வீட்டில் தங்க போயிட்டு இருக்கேன், நான் உங்க வீட்டில் தங்க போறேன், கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. எவ்வளோ தூரம் போயிருப்பாங்க, வீடு எங்க இருக்காங்க எனக்கு தெரியல, ஆனா போயிட்டு இருக்காரு. ஆனா ஆண்டோடைய இறுதி அவனுக்கு வெளிப்பட்ட உடனே இவன் என்னவா மாறுறான்? ஏன் ஆஸ்தியெல்லாம் கொடுக்குறாப்பா, நான் அநியாயமா வாங்கினது எல்லாத்தையும் திரும்ப தரேன், எத்தனையோ திரும்ப நாளத்தையா திரும்ப தரேன். ஆண்டவர் ஒண்ணுமே சொல்லுவேன், நீங்க ஆண்டவரை தேட ஆரம்பிச்சுட்டு ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்பட ஆரம்பிச்சு, யாருமே இங்க இருந்துட்டு நீ இதை செய்யி, இது நீ இப்படி மாறணும், நீ இப்படி சேஞ்ச் ஆனதான் ஆண்டவர் தான ஆண்டவரை மாற்றுவார். உங்கள் பேச்சை மாற்றுவார், உங்கள் பார்வையை மாற்றுவார், உங்கள் எண்ணங்களை மாற்றுவார், உங்களுடைய எல்லா ஆசையை மாற்றுவார். ஹல்லேலூயா. எனக்கு தெரியும் ஒரு சிஸ்டர் வந்த புதுசுல, இங்க வந்த புதுசுல எனக்கு எங்க அப்பாவோட சொத்து தான் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு இப்ப அலோகம் தான் பெருசுன்னு சொல்றாங்க. ஏன் ஏன் மாற்றம்? ஆண்டவர் வந்துட்டா இந்த உலகம் இருக்குல்ல, புரிஞ்சு இது வெந்து உருகி போறவும், இது என்னைக்கு இருந்தாலும் ஏன்னா வசனம் இருக்கு, வெந்து உருகி போனாலும் இந்த வார்த்தை என்ன ஆகாது, அப்புறம் ஒரு நாள் என்னதான் ஆக போகுது, உருகிதான் போகுது. ஆனா ஆண்டோட தேட ஆரம்பிச்சு வச்சுக்கல, இந்த பூமிக்குரியவர்களுக்கு என்னவாயிருக்கும்? அர்த்தமாயிருக்கும். சகேயு அவன் அதிகமா காசை வாங்கி சேர்த்துட்டு இருக்கும்போது அவனுக்கு எப்படி இருந்திருக்கும்? இந்த பணம் தான் என்ன பண்ண போகுது? என்னை உயர்த்த போகுது. இந்த பணம் தான் என்ன பண்ண போகுது? வேற லெவலுக்கு கொண்டு போக போகுது. இந்த பணம் தான் என்ன ஆண்டவர்கிட்டே கொண்டு போக போகுதுன்னு நினைச்சிருப்பான். ஆனா இருதயபூர்வமா தேடி ஒரு மரத்து மேல நின்ன உடனே, அங்க ஆண்டவர் வந்து நின்று கூப்பிட்டு இறங்கின உடனே அப்பதான் தெரியும், இந்த பணத்தினால என்ன ஆண்டவர் கூப்பிடல, என் இருதயத்தை தேடனால ஆண்டவர் என்ன கூப்பிட்டாரு. அது தெரிஞ்சு கண்
கண்டுபிடிச்சு ஆண்டவர் வெளிப்பட்டவனே ஆண்டவர் ஒண்ணுமே சொல்லலைங்க. நீ வித்துட்டு போ, நீ வித்துட்டு வா, எதுவுமே சொல்ல. அவனா தன் வாயை தந்து சொல்றான், நான் நாளத்துல திருப்பி தருவேன். நான் அநியாயமா வாங்கினதை நான் நாளத்துல திருப்பி தரேன். என் இறுதி அவன் இருதயம் முற்றிலுமா சேஞ்ச் ஆகுது. கர்த்தருடைய இருதயம் போல ஆகுது. இயேசுவின் இருதயம் போல ஆகுது. இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவர் தேடுகிற இடத்துல தேடி பாருங்களேன். ஒருவரும் உங்ககிட்ட வந்து இப்படி பாருங்க, அப்படி பாருங்க, இப்படி செய்யுங்க, இப்படி கொடுங்க எது சொல்ல தேவையில்லை. கர்த்தரை தேட ஆரம்பிக்கும் பொழுது அவருடைய இருதயம் உங்களுக்குள்ள மாறும். ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய இருதயம் எப்படிப்பட்டது? அவர் அன்பு நிறைந்தவர், அவர் நீதி நிறைந்தவர், அவர் பாசம் நிறைந்தவர், அவர் பாவிகளுக்காக மனம் இறங்குகிற தேவன். ஹல்லேலூயா. அதனால கடைசியில இவரும் ஆபிரகாமின் சந்ததி தானே. ஏன் நீ என்ன சொல்ற? பாவிட்டு நீ என்ன சொல்ற? நீ மட்டும் தான் ஆபிரகாம் சந்ததியா? இல்ல, இந்த சகையும் யார்தான்? ஆபிரகாமின் சந்ததி தான். ஏதோ அவனோட போதாதாங்க, ஏதோ அவனுடைய அறிவு இல்லாம அவனுக்கு பணம் தான் பெருசா தெரிஞ்சிச்சு. அவனுக்கு பணம் தான் பெருசா தெரிஞ்சிச்சு. அதனால அவன் அந்த போக்குல போனான். ஆனா என்னைக்கு இயேசுவை அவன் அறிந்து கொள்ளணும், இயேசுவை தெரிந்து கொள்ளணும், இயேசுவை தேடணும்னு வந்தானோ அந்த டைம்லயே பணம் ஒண்ணுமில்லை ஆயிப்போச்சு. இன்னைக்கு நீங்களும் நானும் அப்படிதாங்க. இயேசு உங்கள் இருதயத்துல அவர் பெருக பெருக இந்த உலகத்தில் சிற்றின்பம், உலகத்தில் காரியம் குப்பை என்று தோணும். அதோட ஆசையே இல்லாம போயிடும். எனக்கு இது வேணும், அது வேணும், இதை சேர்த்து வைக்கணும், அதை சேர்த்து வைக்கணும், எல்லாம் போயிடும். ஆனா ஆண்டவர் தருவார். ஆசை போயிடும், ஆனா ஆண்டவர் தருவார். ஆசை இல்லாம போயிடும், ஆனா ஆண்டவர் தருவார். ஏன் அப்படின்னா ஆசை இல்லையே. இது அவனுக்கு எப்படியா போயிடும்? குப்பையா மாறிடும். எனக்கு இன்னைக்கு கார், ஒரு பெரிய கார், இனோவா கார் எனக்கு எப்படியா தெரியலாம்? பெருசா தெரியலாம். என்னைக்கு எனக்கு அந்த கார் குப்பை இருக்கு வரது ஒருவேளை ஆண்டவர் இனோவா காரை தருவார். ஏன் தெரியுமா? அவனுக்கு அந்த குப்பை. நம்ம வாழ்க்கையில உலகமும் உலகத்துடைய காரியமும் பெருசா தெரிஞ்சிச்சுன்னா ஆண்டவரை தேட மாட்டோம், ஆண்டவரை நாட மாட்டோம், அவருடைய இருதயத்தை அவர் நமக்கு வெளிப்படுத்த மாட்டார். கூட தான் நடந்து போறான். மரபுக்கு இறங்க கூட தான் நடந்து போறான். கொஞ்ச நேரத்திலேயே அவர் இயேசுவோட இருதயம் அவனுக்கு வெளிப்படும். நான் சொல்றான், கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். பாதி போச்சு, 1,40,00,000 போச்சு. நான் ஒருவரிடத்தில் எதையாக அநியாயமாய் வாங்கியிருந்தால் நாமத்தை திரும்ப செலுத்துகிறேன். பாதிய ஏற்கனவே என்ன பண்ணிட்டான்? ஏழைகள் அதை வாங்கினானோ வாங்கலையோ, கொடுக்கனாலும் கொடுக்க ஏழைகள் நீர் இருக்கிறத நான் 1 வாங்கியிருந்தா 1000 வாங்கியிருந்தா 4000 திருப்பிட்டேன், 1,00,000 வாங்கியிருந்தா 4,00,000 திருப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் மனம் மாறுகிறத பார்த்து இயேசுவை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு. ஹல்லேலூயா. ஹலோ ஆண்டவருடைய பிள்ளைகளே, நான் ரட்சிக்கப்பட்டவன் என்பது இந்த அடையாளம். உங்களுக்குள்ள ஆண்டவர் வந்தாதான் ரட்சிப்பு. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய இருதயம் வெளிப்பட்டாதான் ரட்சிப்பு. நீங்க நம்ம மாத்திக்கலாம், நான் ரட்சிக்கப்பட்டவன் கிறிஸ்தவன். இயேசு இருதயம் நமக்குள்ள வெளிப்பட ஆரம்பிச்சிருச்சுன்னா நான் தைரியமா சொல்ல முடியும், நானும் ரட்சிக்கப்பட்டு தேவனோடு இருக்கிற ஒரு பிள்ளை. ஆமென், ஹல்லேலூயா. ஆமென், ஹல்லேலூயா. இயேசுவை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இவரும் ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்களும் ஆண்டவருடைய சந்ததி தான். ஒருவேளை நீங்க ஒருவேளை ஆண்டவருக்கு தூரமா இருக்கலாம், ஆண்டவருக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்லாம இருக்கலாம், உலகனால உங்களுக்கு பெருசா தோணும். எனக்கு இந்த காம்பவுண்ட் வந்தவொடனே முதல்ல நான் ராஜ்யம் பாஸ்டர் கிட்ட கத்துக்கிட்ட சில காரியங்கள்ல ஒன்று முக்கியமானது, அவர் இந்த உலகத்தை பெருசா பார்க்கவே இல்லை. இப்போ ஒரு புது வண்டி வாங்கணும் அப்படின்னு வச்சுக்கலாம், ஒரு புது வண்டி வாங்கணும் அப்படின்னா என்னதான் வண்டி ஓட்ட தெரிஞ்சதுனாலும் கொடுக்க கஷ்டப்படும். இப்போ எனக்கும் வண்டி ஓட்ட தெரியும், மனோபர்களுக்கும் வண்டி ஓட்ட தெரியும். நான் ஒரு புது வண்டி வாங்கிட்டேன். மனோபர்கள் கையில் சாமி கொடுக்கும்போதே தயக்கம், பத்திரமா போங்க, ஏன் இப்படி போங்க ஒரு மனசு. இத்தனை வருஷம் வண்டி ஓட்ட எனக்கு தெரியாது, ஏன் அது புது வண்டி அப்படி. ஏன்னா நம்மளுக்கு எது பெருசா தெரியும்? அந்த புது வண்டி பெருசா தெரியும். ஆனால் நான் அந்த மனுஷனை பார்த்தேன், அந்த புது வண்டிங்கிற ஒரு இது இருக்க அந்த வண்டி சாமி கொடுத்து நிறுத்துனாரு. ரொம்ப கழுவா இருக்கு. அது வண்டி நம்மளை கொண்டு போய் நிறுத்துற ஒரு பொருள், அவ்வளோதான். இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணக்கூடாது. நான் சில நேரம் ரொம்ப கிளீனாக தொடச்சிருமா சொல்லுவேன். இது ஜஸ்ட் நம்மளை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் விடுற ஒரு வாகனம். இதை நாங்கள் எனக்கு கொடுத்துருக்கேன். இதை மெயின்டைன் பண்ணணும். ஆனால் என்ன பண்ணிடக்கூடாது, விக்கிரகம் பண்ணிடக்கூடாது. எனக்கு தூக்கி வாங்கி கொடுத்து
விடுதலைகளாகி அவர்களை அவரை அவருடைய வேதம் சொல்றேன். அந்த தேசத்தை ஆசீர்வதித்து அந்த காலம் டாலர்ல $1 இருக்கு. இன்னைக்கு அந்த டாலர் $1. அப்போ
உங்கள் உயர்வை தடுக்க யாராலையும் முடியாது என்பதை பார்ப்பதற்காக உங்களோட சில பேர் வச்சிருப்பாங்க. ஏன் அந்த கிரியைக்கு தக்கதான பலனை ஆண்டு பார்க்க வைப்பார். ஹல்லேலூயா. நல்ல யோசிச்சு பாருங்க சபையை. ஆண்டவரை தேடுனதுக்கு அப்புறம் உங்களுடைய நிலைமை இப்படி போயிருக்கா இல்லை இப்படி போயிருக்கா யோசிச்சு பாருங்க. அட்லீஸ்ட் ஒரு படியாக இப்படிதான் போயிருக்கு. அதற்காக நன்றி சொல்லுங்க. என் நிலைமை அவனை போல மாறல, என் நிலைமை இவனை போல மாறல, நான் இப்படி ஆசைப்பட்டேன் அப்படி ஆசைப்பட்டேன் அப்படியெல்லாம் நான் மாறலையே, இந்த ஆண்டவரை தேடி என்ன பிரயோஜனம் இல்லை. இங்கிருந்து இப்படிதான் ஏற்றிருக்காரு. அட்லீஸ்ட் ஒரு ஸ்டெப்பாவது உயர்த்திருக்காரு, அட்லீஸ்ட் 2 ஸ்டெப்பாவது உயர்த்திருக்காரு, அட்லீஸ்ட் 3 ஸ்டெப்பாவது உயர்த்திருக்காரு. ஒரு கிரியைக்கு தக்கதான பலன் உண்டு. அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் அவருக்கு கீழே தூளிலிருந்து உயர்த்துகிறது, குப்பையிலிருந்து உயர்த்துகிறது. அல்லேலூயா. சேர்த்து கிடந்த நம்ம என்ன பண்ணாரு, பாவ சேர்த்து கிடந்த நம்ம பக்கத்துல இருந்து தூக்கி பிள்ளையாக மாற்றி, நீ ஏன் புள்ளடா ஒரு வழி நான் சொல்ல மாட்டேன், ஏன் புள்ள சாக்கடை உண்டா கூட குளிச்சுட்டு வந்துட்டு பக்கத்துல சொல்லுவேன். ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை. சேர்த்து கிடந்த பாவ சேர்த்து கிடந்த நம்மை தூக்கி உட்கார வச்சு ஏன் புள்ளன்னு சொல்றாங்க. ஆமென். அல்லேலூயா. உங்கள் கிரியைக்கு தக்கதான பலனை கர்த்தர் தருவார். ஆமென். கண்களை மூடுவோம். அல்லேலூயா. ஆமென். ஜீசஸ். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருந்தார். யோசுவா கர்த்தரை தேடுவது போல நாம் தேவனை தேடுவோம். அல்லேலூயா. நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். ஆமென். அல்லேலூயா. If you seek God, நீங்கள் ஆண்டவரை தேடும் பொழுது அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். அவர் இருதயம் உங்களுக்கு வெளிப்படுத்தும். அவர் இருதயம் வெளிப்படுத்தும் பொழுது உங்களுக்குள்ளேயே நிறைய சேஞ்சஸ் வரும். அது கர்த்தராக சேஞ்சஸ். ஏன்னா உங்கள் இருதயம் அவர் இருதயம் போல மாறுகிறது. ஆமென். அல்லேலூயா. ஆனால் அவர் விட்டார். எந்த சூழ்நிலையும் விட்டாதீங்க. இந்த உலகத்தின் தேவைகளோ, இந்த உலகத்தின் ஆசாபாச இச்சைகளோ, இந்த உலகத்தின் காரியங்களோ அவரை விட உங்களை வச்சிடக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. பிசாசு பெரிய தங்குறதே எப்படியாவது நீங்கள் ஆண்டவர் விட்டுட்டு போயிடும். எப்படியாவது இவருக்கு ஆண்டவருக்கு ஒரு கேப்பை கிரியேட் பண்ணிடும். அது ஒரு வேலை குற்றமான சாட்சி, இல்லை அது ஒரு ஒரு பாவம், அது ஒரு வேலை ஒரு தேவையோ, அது ஒரு வேலை முக்கியமான வேலையோ, அது ஒரு வேலை பரிசீல காரியமோ, முக்கியமான காரியமோ, இதை வைத்து தான் ஆண்டவருக்கு பிரிக்கலாம், நம்ம ஆண்டவருக்கு விட வைக்கலாம். பிசாசு பெரிய தந்திரம் என்ன அப்படின்னா ஆண்டவருக்கு எப்படியாவது விட வச்சிடும். ஏன் அப்படின்னா தெரியும் பிசாசுக்கு அவர் ரொம்ப டீசன்ட்காரு. இவன் விட்டுட்டு போனாலும் ஆண்டவர் கழுத்து பிடிச்சாலும் இருக்க மாட்டாரு, தானா வந்தாலும் இருப்பார் அப்படின்ட்டு. ஆனால் அதுக்குள்ளேயே பிசாசு அடுத்த லெவல் கொண்டு போய் என்னது பிரித்து குற்றமான சாட்சியை கொடுத்து என்ன பண்ணிடுவான், நீ ஆண்டவருக்கு பக்கத்தில் வந்தால் கூட ஆய்க்குன்னு சொல்லிடுவான். அதுக்கு அடுத்த லெவல் என்ன பண்ணிடுவான், நீ பாவம் செய்யலாம். ஏன் அப்படின்னா நீ இப்போ ஆண்டவரோட இல்லையே, நீ பாவம் செய்ய எப்போ தெரிஞ்சிலையோ அதுக்கப்புறம் நீ ஆண்டவர்கிட்ட வா, அப்படியே கொண்டு போய் தூரமாக கொண்டு போயிடுவான். ஆமென். அல்லேலூயா. கர்த்தரை தேடுகிற விதமாக தேடுவோம், கர்த்தரை கண்டடைகிற விதமாக கண்டடைவோம். அல்லேலூயா. இல்லை அப்படின்னா நம்ம பூமியில ஏமாந்து போவோம். அல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். தூக்கி எறியப்பட்ட